இதற்கிடையே மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். இப்போ பாமக அதிமுகவோடு கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் இருந்துட்டு இருந்துச்சு, இப்ப பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. ராமதாஸ் அவர்களுடைய கணக்கு அதிமுகவோட போகும் பொழுது திமுக கூட்டணிக்கு வராத வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வரும், அப்ப நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். திரு அன்புமணி அவர்கள் மாநிலங்களவை சீட் வாயிலாக ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருந்திருக்கலாம். இப்ப இதுல ரெண்டுல எது பாமகவுக்கு நல்லதா அமையும்? தமிழக மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் திமுக இல்லைன்னா அதிமுகக்குன்னு போடுவாங்க. அப்ப பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிற பாமகவுக்கு ஓட் ஷேர் தக்க வச்சுக்க முடியுமா, இன்க்ரீஸ் ஆகுமா? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஓட் ஷேர் தக்க வைக்கணுமா வேண்டாமாங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது, அது நோக்கமும் கிடையாது என்றுதான் நான் காண்கிறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, பாமகவுக்கு இது எப்படி அமையும் என்று கேட்டீங்க. நிச்சயமாக பாமகவை பத்தி ஒரு யோசனை எல்லாம் இங்க கிடையாது. ஒரு குடும்பத்தை பத்தி இருக்கின்ற யோசனை, என் மகன் ஜெயிலுக்கு போவானா மாட்டானா, இது மட்டும்தான் யோசனையா இருந்து அந்த குடும்பத்தினுடைய நலனுக்காக இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்திருக்காதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அந்த போபால் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இன்னும் முடிவாகல. அதுல அன்புமணி இதுவாக பிடிக்கப்பட்டார். அது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. எப்படி மாயாவதி கம்ப்ளீட்டாக பாஜக பக்கம் இன்னைக்கு யூபியில் ஒதுங்கி நிற்கிறார்களோ, ஏனென்றால் தாஜ் காரிடார் கேஸ் ஓபன் அண்ட் ஷட் கேஸ், அதே மாதிரி ஒரு கேஸ் தான் இங்க இருக்கிற கேஸும். அதுல அன்புமணி உள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்க இப்ப பாஜகவோடு கூட்டணி அமைத்து கொண்டிருக்கின்ற நபர்களுடைய அந்த பட்டியலே எடுத்து பாருங்க. நம்மளுடைய பாரிவேந்தர் ஆனாலும் சரி, ஏசி சண்முகம் ஆனாலும் சரி, இல்ல ஜான் பாண்டியன் ஆனாலும் சரி, இவர்களுடைய அந்த பின்னணி எடுத்து பாருங்க. எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்க, எந்தெந்த கேஸுகள் சிபிஐ எடுக்க போறதுன்னு பாருங்க. அதுல இருந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தலினுடைய விளைவாகத்தான் இந்த கூட்டணிகளே அமைகிறது. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நினைப்பு, பாட்டாளி மக்கள் கட்சியினர் குறைக்க முடியாது. இந்த குடும்பத்தினுடைய நினைப்பு என்னன்னா, வன்னியர்கள் எல்லாம் நம்மளுடைய வாக்கு வங்கி, வன்னியர்களுடைய ஓட்டு என்னுடைய ஓட்டு, வன்னியர்கள் நான் எங்க சொல்றேனோ அங்கதான் ஓட்டு போடுவார் என்ற ஒரு நிலையில் இருந்து இவர்கள் இந்த இஷ்யூவை அணுகி கொண்டிருக்கிறார்கள். இப்படியே தொடர்ந்து அணுகி கொண்டிருந்தால் நிச்சயமாக வன்னியர்கள் அடுத்த ஒரு காம்பினேஷனுக்கு போய்விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அதற்காகவே வன்னியர் கட்சிகள் அங்க புது கட்சிகள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த கட்சிகள் வேல்முருகன் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அந்த மாதிரி நபர்களோடு சேர்ந்து வன்னியர்கள் பயணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்போது பாமக நிறுவனர் உருவாக்கியுள்ளார். தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆர்.கே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.